ஷோபா, ராஜு, சீக்கிரம் வாங்க, ஸ்கூலுக்கு நேரமாச்சு. இதுல ஒரு வேடிக்கை பாருங்க, வண்டியில மயக்கம் போட்டு விழுந்த சீதாமா நல்லா இருக்கிறாங்க. காப்பாத்த போன ஐயாவுக்கு தலையில அடிபட்டு போச்சு, ரத்தம் வேற வருது, மயக்கமா இருக்கிறாரு, கடுமையான ஜுரம் அடிக்குது. உடனே பரப்பிட்டு வாங்க சார். காயம்பட்டதுனால அவருக்கு கடுமையான ஜுரம் அடிக்குது. நான் கொடுத்த மருந்த அவருக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுங்க. இப்போ தூக்க மருந்து கொடுத்துருக்கேன், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிங்க. அவரை ஜாகிரதையா பாத்துங்க. ஓகே. இத கொண்டு போய் டாக்டர் கார்ல வச்சுட்டு வாங்க. அதை நீங்க செஞ்சா என்ன? சரிங்கண்ணே, நானே கொண்டு போய் வச்சுட்டு வரேன். நீங்க எல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க. மிஸ்டர் மனோகர், மிஸ்டர் மனோகர், மிஸ்டர் மனோகர், எழுந்துக்கிறீங்களா? மிஸ்டர் மனோகர், மணியாச்சு, மாத்திரை சாப்பிடணும். இந்த வேலையை நேரம் தோறாம செய்யறதுக்கு இந்த வீட்டுல நிறைய ஆட்கள் இருக்காங்க. கடமையை செய்யறவங்களுக்கும் கடன்பட்டவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மிஸ்டர் மனோகர். பரவாயில்லையே, இத்தனை நாளுக்கு அப்புறமாவது இந்த கடன்பட்டிருக்கீங்களே, தேங்க்ஸ். உங்க உயிரையே பணைய வச்சு என் உயிரை காப்பாத்திருக்கிறீங்களே, அதுக்கு நான் என் ஜென்மத்துக்கும் கடன்பட்டிருக்கேன் மிஸ்டர் மனோகர். உங்க காலையை தொட்டு கும்பிடணும் தான் தோணுது, ஆனா ரயில்ல இந்த காலடியில் தான் பணம் கடந்ததுங்கிறத நினைக்கும் போது ஐ எம் வெரி சாரி. உங்க மேல இருக்கிற மதிப்பே குறைஞ்சு போயிடுச்சு. நரசிம்மாச்சாரி, நான் ஊர்ல இல்லை, நேற்றுதான் வந்தேன். கேள்விப்பட்டதும் தூக்கி வாரி போட்டது. என்னையா ஜீவிதம். நான் ஊருக்கு போறதுக்கு முதல் நாள் வரவு குட்டி நம்ம ஆத்துக்கு வந்திருந்தா மாமா என்ன மக்குன்னு சொல்லுவேளே, இப்ப கேள்வி கேளுங்க, டக்கு டக்குன்னு பதில் சொல்றேன்னு சொன்னா பாருமையா. சர்வீஸ் கமிஷன் கொஸ்டின் பேப்பர் அவன் என்ன கேள்விகளுக்கெல்லாம் தயார் பண்ணி வச்சிருந்தானோ அதே கேள்விகள் தான் வந்திருக்கு. ஆசை பண்ணியிருந்தான்னா 100க்கு 100 வாங்கிருப்பான். 20 வயசு குழந்தை
மலை மாதிரி வளர்த்து வாரி கொடுத்துட்டே. அவன் வியாதி வக்கையில போயிருந்தா கூட இவ்வளவு கவலைப்பட மாட்டேன். யாரோ ஒரு பாவி பையன் எவன் மாதிரி வந்து அவன ரோட்ல அனாத மாதிரி அடிச்சுட்டு போயிட்டானே. வருது வருது. ஓனாவத்தி சதா பாராயணம் பண்றதே நேக்கியா பார்த்த சோதனை. அடே ராமா, உன் தோப்பனார் புத்திர சோதனை செத்தார். அவர் பாவம் பண்ணார், சாதம். லோகத்துல எல்லாரும் அதே மாதிரி சாகணுமா என்ன? நான் என்ன பாவம் பண்ணேன்? நீ இருக்கிறதா என் பிள்ளைய காப்பாத்திருக்க முடியாதா? தாய்க்கு சொந்த பிள்ளைய வாரிட்டு போட்டியே, வாரிட்டு போட்டியே, வாரிட்டு போட்டியே, வாரிட்டு போட்டியே. அப்பா சீனிவாசா, அக்கிரமத்தை அழிக்கிறதுக்காக லோகத்தில் நீ அவதாரம் எடுத்தியோனோ, அதே மாதிரி நான் ஒரு அவதாரம் எடுக்க போறேன். அது சாதாரண அவதாரம் இல்லை, சிம்மாவதாரம் எடுத்து என் குழந்தை கொண்டாடோ அவனை கண்டுபிடிச்சு அவனை அனுகுடுவா கிழிச்சுள்ளேன். இவன் என்ன ஜனமாக்குனே? இவன் என்ன பாவம் பண்ணா? இந்த உத்தமையை ஜனமாக்குனே. அதோட ரெண்டு கொண்டு போயிடுறான், கொண்டு போயிடு, கொண்டு போயிடு. என்னம்மா மாங்காய கடிச்சுக்கிட்டு இருக்கு? நீ கர்ப்பிணியா? ஆமாங்க. உன்னை இந்த நிலைமையில பிச்சை எடுக்க வச்சுட்டு உன் புருஷன் எங்கம்மா போனா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. நான் ஒரு பாவியை நம்பினேன். அவன் என்னை ஏமாத்தி என்னை கெடுத்துட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாங்க. திருடினதுக்காக வருத்தப்படாம பிடிபட்டதுக்காக வருத்தப்பட்டான். அது மாதிரி அவன் உன்னை விட்டு ஓடி போயிட்டானே வருத்தப்படுவே தவிர நீ கெட்டு போயிட்டதுக்காக வருத்தப்படலையே. என்ன அவன் கட்டிக்கிறேன்னு சொன்னாங்க. அதை நம்பித்தான் நான் மோசம் போயிட்டேன். உன கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு யாராவது இருக்காங்களா? எனக்கு யாரும் இல்லைங்க. அதான் இப்படி கெட்டு அலையிற. கூட பிறந்த ஒருத்தன் இருந்திருந்தா உன்னை வெட்டி ஆத்துலயே குளத்திலேயே வீசியிருந்தான். வெட்கம் இல்லாம உயிரை சமந்துட்டு அலையிற. இந்த காசுக்கு விஷத்தை வாங்கி சாப்பிடு. சுசி, ஏன் அழற? உங்க அண்ணன் யாரோ ஒரு பிச்சைக்காரியை தானே திட்டினாரு, அதுக்காக நீங்க அழற? நான் அவளுக்காக அழல, நீ எனக்காக அழற. உனக்காக? என்னம்மா அது? என்ன சொல்ற சுசி? என்னமா நடந்தது? அண்ணி, நான் ஏமாந்துட்டேன் அண்ணி, ஏமாந்துட்டேன். அடி பாவி, என்ன காரியம் பண்ணிட்டேன்? வீதியில போற எவ்வளவு ஒருத்தி பண்ண தப்புக்கே உங்க அண்ணன் எரிமலையா கொதிச்சாரு. இப்ப தன் வீட்லயே தப்பு நடந்திருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சா இந்த வீட்டுல ஒரு கொலையே விழுண்டி. ஐயோ, காலம் எல்லாம் மானவன் மானவன் வாழ்ந்த மாமா அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா மறுவினாடியே உயிரை விட்டுருவாங்களே. அடி அறிவு கெட்டவளே, இதை மூடி மறைக்கவும் முடியாது. இப்ப நான் என்ன செய்வேன்? சுசி, யாரவன்? சொல்லு, யாரவன்? சுசி, சுசி, யார் மகன்? சொல்லு. கட்டம் காலனி முதலாளி மகன் சுந்தர். எனக்கு கைவிட மாட்டேன்னு சொன்னார் அண்ணி. படி பைத்தியமே, எல்லா காதலனும் சொல்ற கடைசி வார்த்தை இதுதானம்மா.
சரி வா உட்கார். எப்படியாவது முயற்சி பண்ணி அந்த சுந்தரிக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிடல. அது வரைக்கும் இந்த ரகசியத்தை காப்பாத்திடுமா?